ஹஹ சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. நம்ம மகாபெரிவா துணை சேனலில் தொடர்ந்து நிறைய பதிவுகளை நான் கொடுத்துட்ருக்கேன். அந்த வகையில் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஆடி மாதம் அப்படின்னாலே முழுக்க முழுக்க தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நல்ல மாதம். அதில் ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னா ஆடி கிருத்திகை, முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு உகந்த நாள். முருகப்பெருமான் சூரனை வதம் பண்ணுறதுக்காகவே அவதாரம் பண்ண ஒரு அற்புதமான கடவுள், சிவபெருமானுடைய அம்சம். எதிரி தொல்லைகளால் அவதிப்பட்டுருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் நோய் நொடிகளால் அவதிப்படுறவங்க, வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம முன்னேறணும் அப்படின்னு துடிச்சிட்ருக்கிறவங்க, இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளுக்கும் உகந்த ஒரு நல்ல கடவுள் அப்படின்னா முருகப்பெருமான். தமிழ் கடவுளும் கூட. நம்மளுடைய கஷ்டங்கள் தீரணும், கண்டங்கள் தீரணும், மேற்சொன்ன எல்லா பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு நீங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு தீப வழிபாடு பண்ணிங்கனாலே போதும், உங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீந்துருங்க. கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர் தான் முருகப்பெருமான். உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்தை நல்லா சுத்தமாக தொடச்சி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அவருக்கு பிடித்தமான செவ்வரளி மலர் சாற்றுங்க. எப்பவும் போல் அவருக்கு முன்னாடி நல்லெண்ணெய் தீபம் ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் சொல்லக்கூடிய இந்த தீப வழிபாடையும் கண்டிப்பாக பண்ணணும். இதுக்கு உங்களுக்கு தேவையானது பச்சரிசி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதை கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வடிச்சிட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பச்சரிசி மாவில் கொஞ்சமாக வெல்லம் துருவி போட்டு, சுக்கு தூள் கொஞ்சமாக போட்டு, ஏலக்காய் கொஞ்சம் தூள் பண்ணி போட்டு, இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா பிசைஞ்சு மாவிளக்கு செய்யுங்க. இந்த மாவிளக்கு நீங்கள் பிடிச்சு வச்சு அதில் நெய் விட்டு திரி போட்டு மாவிளக்கு தீபம் ஏற்றணும். இது எத்தனை மாவிளக்கு பண்ணணும்னா 2 பண்ணணுங்க. சின்னதாக 2 பண்ணினாலே போதுமானது தான். இதை முருகப்பெருமான் முன்னாடி வச்சு உங்களுடைய என்ன வேண்டுதலோ அதை சொல்லி நீங்கள் வேண்டுங்க. முருகப்பெருமான் ஸ்தோத்திரம் தெரிஞ்சால் என்னெல்லாம் தெரியுமோ சொல்லுங்கள். கந்த சஷ்டி கவசம் படிங்க. முருகப்பெருமானுடைய அருள் இன்றைக்கி முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். தவற விடாமல் இதை பண்ணுங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர.